ஸோ எந்த இடத்துல ஆரி ஒர்க் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட்டில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டது மேலே ஃபேப்ரிக்கில். இப்போ வந்து நார்மல் ஆரி ஸ்டிச் ப்ளஸ் கட்டிங் பீட்ஸ் வச்சு நான் தைக்கிறேன். ஸோ எவ்வளோ லென்த் ஹைட் எல்லாம் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்டிங் பீட்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்டிங் மட்டும் ஒரு சின்னது கொஞ்சம் பெருசு அப்படி மாற்றி மாற்றி வந்து இது பண்ணியிருக்கேன் ஆல்டர்னேட்டிவாக. ஸோ இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஷர்ட்டோட மேட்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷர்ட் மேலே ஒர்க் பண்ணலாம். ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஆரி ஒர்க் பண்ண ரொம்ப கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், மடித்து அந்த 1/4 இன்ச்சை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஆரி த்ரெட்டால் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்து எடுத்துருச்சு. ஸோ ஹேண்ட் ஸ்டிச் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நகர்ந்துடும். ஸோ இது மாதிரி ஸ்டிச் வந்து நான் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துட்டேன் நான். ஸோ நம்ம இந்த ஒர்க் வேணாம், ஏன்னா இப்போ சின்ன பசங்க வளர வந்து நம்ம இந்த ஷர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒர்க் வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை ஒர்க் வேண்டாம்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதான் ஃபைனல் லுக். ஒரு வேளை உங்களுக்கு கேப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தைச்ச பிறகு நீங்கள் கையிலே வந்து அந்த சின்ன சின்ன கேப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.